சொற்கள் செய்யும் ஆச்சரியங்கள் அளவிட முடியாதது. சலித்துப்போன சராசரி வாழ்க்கையில் ஆனந்த சாமரம் வீசுவது அதிநம்பிக்கையான வார்த்தைகளை, இருட்டாய்ப்போன வாழ்க்கையில் வெள்ளையடிப்பதும், இதயம் நொறுங்கிப்போன உறவில் 1000 யானை பலம் தருவதும் அன்பில் வழியும் வார்த்தைகளே. புலன்கள் பூட்டி போதிமரம் தேடிய நாணத் துறவிகளுக்கும் பேரன்பின் வார்த்தைகள் பிரியம் பேசினால் துறவரம் துறந்த துறவிகளாவர். காலம் தூரம் கடந்தும் காதலை கடத்தும் ஆகச்சிறந்த ஊடகம் வார்த்தைகள். ஆண்டாள் கண்ணன் மீதிருந்த காதலை வார்த்தைகளின் வழியே பாசுரங்களாய் வார்த்து கொண்டிருந்தாள். கோதையின் உள்ளம் உயிர் இரண்டின் மொத்த நீள அகலத்திலும் முழுவதுமாய் விரவி இருந்தான் முகுந்தன் என்கிற முக்காலம் உணர்ந்த காலக்கடவுள். உறங்கிக் கொண்டிருக்கும் அரங்கநாதனுக்கு கோதையின் உயிர் மலர்த்தும் உரையாடல் கேட்கவில்லையோ? அப்படி ஒன்றும் இல்லை. ஆட்சேபனை இல்லாமல் ஆதிகேசவன் ஆண்டாளின் காதல் மொழியனை ரசித்து கொண்டிருக்கக்கூடும். இறைவன் மீதான இடையச்சியின் இத்துணை பேரன்பை இந்த பிரபஞ்சத்தை தூக்கி சுமக்கும் மாயக்கண்ணனுக்கு மார்கழி முழுவதும் அர்ப்பணித்து கொண்டே இருந்தாள். ஆண்டாள் அருளிய 16ஆம் பாசுரம். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதபம் தாழ்த்திரவாய். ஆயச்சிறுமியரோக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான். தூயமோய் வந்தும் துயிலெழுப்ப பாடுவான். வாயால் முன்னம் மன்னம் மாற்றாதே அம்மா நீ, தேய நிலைக்கதவும் நீக்கு ஏலோர் எம்பாவாய். ஆயர்பாடியின் அரசன் நந்தகோபனின் அரண்மனையை காப்பவனே, கொடிகளும் தோரணங்களும் அணிந்து அழகு செய்யும் வாயிலை காப்பானே, ஆயர்குல சிறுமிகள் ஆன எங்களுக்கு மணிகள் கட்டிய கதவின் தாழ் திறப்பாயாக. மாயங்கள் செய்யும் மாயவனும் கருநீலம் கொண்ட கண்ணனும் எங்களுக்கு வரம் தருவதாக நேற்றே வாக்களித்திருக்கிறான். உறக்கத்தில் இருக்கும் உலகளந்த பெருமானை பாடி எழுப்பிட பாவை நாங்கள் பணிவிடும் அதிகாலை பொழுதில் அகம்புறம் தூய்மையாக குளிர்ந்த நீரில் நீராடி வந்திருக்கின்றோம். முதலில் உமது திருவாயால் மறுத்து விடாமல் மூடியுள்ள இந்த கதவுகளை எங்களுக்காக திறப்பாயாக.